ஆமாம், இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற அன்பு சகோதரிக்கு மீண்டும் ஒரு விஷயம் கரங்களை தட்டி. ஆமாம், அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மெயின் பிக்சரே இவங்க தான். ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஆண்டுடைய வார்த்தை விலையேற பெற்றது. ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். பரத்தின் தெய்வம் இவர்களை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. மீண்டும் ஒரு விஷயம் அன்பு சகோதரி குடும்பம், அவருடைய மகள் மருமகள் இவர்களை கரங்களை தட்டி வரவேற்கலாம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். தேங்க்யூ. ஒரு விசையாய் கண்களை மூடலாம். எங்களை அருமையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இங்கிருக்கும் ஒவ்வொருவர் மத்தியிலும் நீர் என்ன பேச சித்தமாய் இருக்கிறீரோ அதை பேசுவீராக. வந்த வண்ணமாக அல்ல, இந்த ஸ்தலத்தை விட்டு போகும் பொழுது என்னோடு இயேசு இருக்கிறார், நான் எதை செய்தாலும் அதை வாய்க்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் கடந்து போக நீர் கிருபை பாராட்டுவீராக. கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிற இருதயமாய் எங்களை மாற்றும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலேயே நிறைய கைத்தட்டல், பாட்டு, அல்லேலூயா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. முன்ன மாதிரி இல்லை, நிறைய சபைகள் மாறி இருக்கிறது. இங்கே உண்மையிலேயே உங்கள் ஆயர் உங்களை எவ்வளவு ஆவிக்குள் நடத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அல்லேலூயா. பெண்களாக இருக்கிறோம் இல்லையா? பெண்களால் உலகத்தில் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. சும்மாவாச்சும் ஒருத்தர் தட்டுறாங்கலாம் தட்டக்கூடாது. நீங்கள் புதுசு, நான் பேசுறது கேட்டதில்லை. உண்மையிலேயே நம்மால் மாத்திரம்தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அதனால் ஆயரோ ஆண்களோ கோச்சிக்காதீங்க. நாங்கள் இல்லைன்னா உண்மையிலேயே நீங்கள் யாருமே இல்லை. உண்மை அதுதான். அதனால் இன்றைக்கு பெண்கள் வேதத்தில் என்ன சாதித்திருக்கிறார்கள் அதை என்னாலையும் செய்ய முடியும். அந்த விசுவாசம் வேண்டும். லூக்கா 21 அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. லூக்கா 21:15. உங்களை விரோதிக்கிறவர்கள், நல்லா என்ன பாருங்களேன், உனக்கு விரோதமா இருக்கிற மனுஷனா இருந்தாலும், நோயா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், அவமானமா இருந்தாலும், கோர்ட்டு கேஸா இருந்தாலும், கெட்ட பெயரா இருந்தாலும், மந்திர தந்திரம் இருந்தாலும், செய்வன பில்லி சூனிய இருந்தாலும் ஒன்றும் ஒருத்தரும் அசைக்கவே உண்ண முடியாது. அல்லேலூயா. வசனத்தை எப்படி வாசிக்கணும்? அதை ருசிக்கணும் முதல்ல இல்லையா? அதை என்ன செய்யணும்? ருசிக்கணும். உனக்கு விரோதமாக வர்றது எதுவாக இருந்தாலும் சரி, மனுஷனே இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக வருவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நோயின் டாக்டர் சொல்லியிருந்தாலும் சரி, எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது நம்ம பாஷையில் சொல்கிறோன்னா ஒன்றும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. வாசிங்க. எதிர் பேசவும், நல்லா என்ன பாருங்களேன், என்ன செய்ய முடியாதா? நல்லா தான் சொல்லுங்களேன். பேச முடியாதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒருத்தனும் பேச முடியாது. நல்லா தான் சொல்லுங்களேன். ஒருத்தனும் பேசவும் என்ன செய்யக்கூடாதா? எதிர்க்க நிற்க கூட முடியாது. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். இதுவரைக்கும் உன்னை ஆட்டி படைச்சது இன்னைக்கு கர்த்தர் வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். நிற்கவும் முடியாது, பேசவும் முடியாது. எத்தனை பேருக்கு அந்த வரம் வேணும்? நான் ஒரு சபைக்கு போகிறேன்னா முன்னாடியே பாஸ்டர் சொல்கிறார், சிஸ்டர் வராங்க, நோய் சரியாச்சின்னு சொல்ல, எங்கே பாரு வயிற்று வலி சரியாச்சு, கால் வலி சரியாச்சு. இங்கே ஒரு 2 நல்ல சாட்சியை கேட்டால் பரவாயில்ல இல்லையா? தலைவலி காலங்காலமாக ஒரே சாட்சி தான் இல்லையா? எப்படி சொல்லணும் தெரியுமா? எனக்கு விரோதமாக நோய் இருந்துச்சு, மனுஷன் இருந்தான், மந்திரம் இருந்துச்சு, ஏன் முன்னால நிற்கவும் முடியல, பேசவும் முடியல, என்னோடு கர்த்தர் இருந்தார். வரக்கூடிய காலங்கள் இப்படிதான் சாட்சி சொல்லி பழகணும். நோய் சுகமானதெல்லாம் இப்ப ரசிக்கப்பட்டவன் செய்யறான், இப்ப ரசிக்கப்பட்டவனுக்கு நடக்குது. காலங்காலமா
இல்லையா? நாம் சாட்சி எப்படி செய்யணும்? தேவன் ஆண்டவர் என்றால் ஏதோ நோய் சுகமாக்க, ஏதோ அபிஷேகம் கொடுக்க இல்லை. இதற்குள் அநேக வரங்களை வைத்திருக்கிறார். உனக்கு விரோதமா வர்றவன் நிற்கவும் முடியாது, பேசவும் முடியாது. இந்த ரெண்டும் நடக்கணும்னா நமக்கு ரெண்டு வேணும். இந்த ரெண்டு நடக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? நல்லா சொல்லுங்களேன். ரெண்டு வேணும். வாசிங்க அதே வசனத்தை. எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். எனக்கு விரோதமா ஒருத்தன் நிற்கவே கூடாது, பேசவே கூடாதுன்னா அந்த நிற்கவும் பேசவும் கூடாத வாக்கும் ஞானமும் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா தான் சொல்லுங்களேன். அந்த தேவ வாக்கும் தேவ ஞானமும் என்கிட்ட இருந்தா எனக்கு முன்னால நிற்கிறது எதுவாக இருந்தாலும் என்னை அசைக்க கூட முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு படிச்சிருக்கிறியா படிக்கலையா, கருப்பா இருக்கியா வெள்ளையா இருக்கியா, குட்டையா நெட்டையா தேவையில்லை. அவருக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், இருதயத்தில் அவரை முழுமையா ஏற்றுக்கொண்ட யாருக்கும் வாக்கும் ஞானத்தையும் தர வல்லவர். ஹல்லேலூயா. இப்ப எதிர் நிற்கவும் கூடாது, எதிர்க்க பேசவும், வாயை திறக்க கூடாது. பிசாசு நோய் வாயை திறக்க கூடாது, பிரச்சனை வாயை தரக்கூடாதுன்னா அந்த அளவுக்கு வாக்கும் ஞானமும் என்னிடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. அது இருந்தா சங்கீதம் 23:5 வாசிங்க. சங்கீதம் 23:5. நல்லா கவனிங்களேன். அப்படி ஒரு வாக்கும் ஞானமும் நமக்கு கொடுத்துட்டாருன்னா, நிறைய பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா? கிறிஸ்தவன்னா என்னை நல்லவங்க கிட்டேயே வச்சிருப்பாரு, என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவன் நல்லவனாவே இருப்பான் அப்படின்னா கர்த்தர் உங்ககிட்ட வாக்கு ஞானமும் கொடுக்கலன்னு அர்த்தம். எனக்கு மட்டும் பிரச்சனை. எத்தனை பேர் புலம்புறீங்க? சந்தோஷமா ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். எனக்கு மட்டும் பிரச்சனைனா ஏன்? உன்னை அதிகமா ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம். கர்த்தர் செய்கிற காரியத்தை புரிந்து கொள்ள அவருடைய ஸ்பிரிட் வேணும். உனக்கு வாக்கு ஞானமும் கொடுத்தா உன் பக்கத்து வீடு நல்ல வீடா இருக்காது, உன் எதிர் வீடு நல்ல வீடா இருக்காது, நல்ல புருஷனா இருக்க மாட்டான், நல்ல பொண்டாட்டியா இருக்க மாட்டா, ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டுதான் இருக்கும். அங்க கொண்டு போய் தான் உன்னை நடுவுல நிறுத்துவார். ஏனென்றால் ஜெயிக்கக்கூடிய வாக்கையும் ஞானத்தையும் என் பிள்ளைக்கு நான் தருவேன் என்று. இதுதான் கர்த்தருடைய செயல். எந்த சபையில பிரச்சனை அதிகமா இருக்குதுன்னா அந்த சபையில ஆவியானவரோட அசைவாடுதல் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்களா. ஆவியானவரோட அசைவாடுதல் இல்லைன்னா பிரச்சனைக்கு வழியே இல்லை. உண்மைதானே? நல்லா தான் சொல்லுங்களேன். முறுமுறுப்பு சலசலப்பு ஏதாவது வருமா? வராது. ஏன்னா அவனும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. எப்போ அவன் எல்லாத்தையும் உருவாக்குவான், இங்க எனக்கு விரோதமா ஏதோ சம்திங் நடக்குது, அப்பதான் அவன் உருவாக்குவான். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல தேவன் கிரியை செய்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. மீட்டிங் முடிச்சுட்டு போய் வீட்டில் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க, அடி தடி உதனா சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்னைக்கு அட்டன் பண்ண மீட்டிங்ல தேவ வல்லமை இருக்கு. அது பிசாசுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அங்க நான் ஜெயிச்சு நின்னா கர்த்தர் என்னோடு இருப்பா. வாக்கும் ஞானமும் கொடுத்தா சங்கீதம் 23:5 என்ன சொல்லுது? வாசிங்க. அப்பதாங்க பாத்திரம் நிரம்பும். பாட்டு பண்ணா நிரம்பாது, அபிஷேகம் குதிச்சா நிரம்பாது. எப்ப பாத்திரம் நிரம்பும்? நிரம்பன பாத்திரம் என்ன செய்யாது? ஒண்ணுமே தழும்பாது, திமிரு காட்டாது, ஆணவம் காட்டாது. நிரம்பன அறகுடல என்ன பண்ணும்? என்னன்னாலும் தழும்பும். எப்போ ஒருவனுடைய பாத்திரம் நிரப்புமப்பா நிரப்பும எப்போ நிரம்பும்னா வாக்கையும் ஞானத்தையும் கொடுத்துட்டு சத்துருக்கள் மத்தியில தான் கொண்டு போய் வைப்பாரா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் காரு கிடைக்கும் பஸ்ஸு கிடைக்கும் சொல்ல வரல, நாளைக்கு நீ வீடு கட்டிடுவேன்னு சொல்லறதுக்கெல்லாம் நான் வரல. அதெல்லாம் தானா நடக்கும். வாக்கும் ஞானமும் முன்னிடத்தில் இருந்தால் எந்த ஸ்தலத்திலும் நம்மால ஜெயிக்க முடியும்.
அல்லேலூயா. வாக்கு ஞானமும் இருந்தால் எல்லாம் நல்லா இருக்காது, ஏதோ ஒரு குறை இருக்கதான் இருக்கும். அங்கே கொண்டு போய் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். இது கர்த்தர் சொல்றார், மனுஷன் சொல்லலை. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்திய விருந்து. வீட்டுக்கு யாரை கூப்பிடுவோம் சொல்லுங்களேன்? இல்லையா? பிரதர் சொன்ன மாதிரி பங்காளி, அங்காளி, பக்கத்து வீடு, எதிர் வீடு, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு போய் நமக்கு விரோதமாக மந்திரம் செய்யல, வா என் வீட்டுக்கு விருந்துக்கு நான் கூப்பிடுவோம். அது நம்ம ஸ்டைல். அவர் ஸ்டைல் என்ன தெரியுமா? என் பிள்ளை எது நின்னாலும் எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் என் பிள்ளைக்கு தந்திருக்கிற, விருந்து வைக்க போற, நீ வா. அல்லேலூயா. யாருக்கு செஞ்சார் தெரியுமா? தானியேல். இல்லையா? தேவ மகிமையில் நிரம்பின ஒரு மனுஷன். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார்னு அவருக்கு தெரியும். ஆனால் எல்லாமே இருந்தும் கூட எங்கே கொண்டு போய் போட்டாங்க அவரை? நல்லா தான் சொல்லுங்களேன். சிங்க கபியில் கொண்டு போய், ஒரிஜினல் சிங்கங்க, நம்மளை கொண்டு போய் போட்டால் என்ன சொல்லுவோம்? இவ்வளோ நாளாக பைபிள் படித்தேன்னு இந்த ஆண்டவருக்கு கண்ணு தெரியலையா? நீங்கள் நல்லவங்க நினைக்கிறேன், நான் கேட்டவன். நானாக இருந்தால் 10 கேள்வி கேட்டிருப்பேன். அவரை கொண்டு போய் சிங்க கபியில் போடுற வரைக்கும் சந்தோஷமா அல்லேலியாவா சொல்லியிருப்பாரு? ஹை ஜாலி ஜாலி சொல்லியிருப்பாரா? ஆண்டவரே எனக்கு வேண்டாம் ஆண்டவர். ஏன்னா மனுஷன் தான் அவரும். உன்னை போல என்னை போல சதையும் ரத்தமும் பாவத்திலே பிறந்த மனுஷன், தேவ தூதன் அல்ல. அவனால முடியும்னா என்னாலேயும் முடியும். நல்லா தான் சொல்லுங்களேன். தானியேலால முடியும்னா என்னாலேயும் சிங்கத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அது ஒரிஜினல் சிங்கம். இப்போ நம்ம வீட்டில் நிறைய சிங்கம் இருக்குது. புரிஞ்சிருச்சா அர்த்தம்? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய சிங்கம், நிறைய நரி, நிறைய ஓநாய் அக்கத்தில் பக்கத்தில் குடும்பத்தில் இருக்குது. கர்த்தர் சொல்றார், எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் உனக்கு தருவேன். சிங்ககபியில் போடுற வரைக்கும் ஜெபிச்சிருப்பார், வேணாம் வேணாம் வேணான்னு. வழியில் கொண்டு போய் போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவரால் எதுவுமே அந்த சிங்கத்துக்கிட்ட ஜெயிக்க முடியாது. ஆனால் சிங்கம் ஏன் அவரை கடிக்கல சொல்லுங்க? நீங்கள் ஏதாவது 1 2 சொன்னால் தான் நான் சொல்லுவேன். அடுத்து யோசிச்சிங்களா? ஊசி நூல் போட்டால் கட்டியிருப்பாரு, இல்லை தானியல் கிட்ட கொடுத்துருப்பாரா? அதுவே பசியோடு இருக்கு, உள்ள போட்டோன்னே கவி பிடிச்சி அவனை போட்டிருக்கோம். ஏன் வாயை காட்டி போட்டான? ஆவிக்குரிய அர்த்தம் ஒரு சின்ன கூண்டு. சிங்கம் பசியோடு இருக்கு, உள்ள போடுற வரைக்கும் தானியல் ஜெபிச்சான், வேணான்னு. போட போறான்னு தெரிஞ்சவனே நீ என்ன பண்றியோ பண்ணிக்க ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ட்டோன்னே அங்க விரோதிக்கிறவர்கள் எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத ஞானத்தினால் வாக்கினால் தானியேலை நிரப்பினார். உள்ள போடும்போதே நிரம்பித்தான். வாக்கு ஞானமும் நிரம்பின முகம் தேவனுக்கு பிடித்த முகமா இருக்கும். ஒரு சில பேர் முகத்தை பார்க்கவே முடியாது. சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள வந்த உடனே தான் எனக்கு பிரச்சனை வருது. எத்தனை பேர் எங்க வீட்டில் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா? நான் சொல்லுவேன், வெளியேந்து எதையாவது கூட்டிகிட்டு உள்ளே வந்துடுறது, வந்து நம்ம மேலே பழிய தூக்கி போட்டுடுறது இல்லையா? அந்த வாக்கும் ஞானமும் தானியேலுக்குள்ளே இறங்கின உடனே கூண்டுக்குள்ளே பொட்டுன்னு விழுந்துட்டார். விழுந்த உடனே சிங்கம் பார்க்குது. சிங்கத்தின் கண்களுக்கு தானியேல் எப்படி தெரிந்தான் தெரியுமா? தன்னை விட 100 மடங்கு இவன் வலிமை உள்ளவன், தன்னை விட 100 மடங்கு இவன் பலமா இருக்கிறான், தன்னை விட 100 மடங்கு இவன் எல்லாவற்றிலும் சிறந்தவன், இவங்கிட்ட என்னால் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு ஓரமாக போய் உக்காந்துருச்சு. ஹல்லேலூயா. இவர் ஒன்றும் பண்ணலை. அவ்வளோதான் ஆண்டவரே என்னை காப்பாத்துன்னு சொன்னார். எதிர் நிற்கவும் ஒரே கூண்டு தான், அசையக்கூட இல்லாது. ஏன்னா நம்ம யார்கிட்ட சண்டை போடுவோம்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் கெட்ட நல்லவங்க, நான் கெட்டவோ மாற்றி சொல்லிட்டேன். யார்கிட்ட சண்டை போடுவான்? அப்படியா? அதான் நீங்கள் நல்லவங்கன்ட்ட. நம்மளை விட கொஞ்சம் லோவாக, கொஞ்சம் சண்டை போட தெரியாதவங்க, வாய் பேச என்ன பண்ணுவான், சத்தம் அதிகமாக வரும். ஒரே நம்மளை விட ஒரு 4 சத்தம் அவங்க அதிகமாக போட்டாங்கன்னா நம்ம என்ன ஆகிடுவான்? சிங்கம் பார்த்துச்சு, இவனை கடிக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை விட எப்படி இருக்கிறான், 100 மடங்கு வலிமையா
100 மடங்கு பவரா, 100 மடங்கு அக்னியா இருக்கான். இவங்கிட்ட என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வாயை மூடி உக்காந்துருச்சு. இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற சிங்கமாக இருக்கட்டும், நரியா இருக்கட்டும், கோட்டேரியா இருக்கட்டும், ஓநாயா இருக்கட்டும், இன்றைக்கு வாயை மூடும்படியான வாக்கையும் ஞானத்தையும் தேவன் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார்னு இருக்கு. அந்த ஆப்போசிட்ல நிற்கிறவன் எவ்வளவு பெரிய ஆள்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கு அதே ஆவியை உங்கள் மேல் ஊற்றப் போகிறார். நீ போகும்போது வந்த வண்ணமாக அல்ல, அந்த வாக்கையும் ஞானத்தையும் கொடுத்து அனுப்புவார். எத்தனை விரோதங்கள் வந்தாலும், கம்பெனியில வேலை செய்கிற இடத்துல, நீ இருக்கிற இனஜன பந்துக்கள் மத்தியில கர்த்தர் உன்னை பார்த்து அவர்கள் பயப்படும்படியாக ஒரு வல்லமை உனக்குள்ளாய் ஊற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அப்படி யாருக்கு செய்தார் என்று பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாத்திரம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 2 வாசிங்க. ஆ ஆ ஆ ம் 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 பாருங்க, அவனுக்கு கர்மேலிலே என்ன இருந்தது? எல்லாமே இருந்தது. மயிர் கத்தரித்து கொண்டு தான் ஒரு பெரிய தொழில் துறை. அவனை கர்த்தர் எந்த அளவுக்கு ஆசிர்வதித்தாரோ அந்த அளவுக்கு அவனுடைய காரியம் எல்லாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு விரோதமாய் இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெண்ணை வைத்து, ஒரு பெண் நினைச்சா எல்லா காரியத்தையும் என்ன செய்ய முடியும்? நல்லாதான் சொல்லுங்களேன். முடியுமா முடியாதா? ஒரு பெண்ணால சகலவற்றையும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். பாருங்க, அடுத்து பாருங்க, 2வது வசனம் வாசிங்க. என்ன பேர் அவளுக்கு? அபிகாயில். எத்தனை பேர் அபிகாயில குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு அபிகாயில்? எல்லாருக்கும் தெபோரால தெரியும் இல்லையா? எல்லாரையும் தெரியும். எத்தனை பேருக்கு அபிகாயில தெரியும்? எனக்கு ரொம்ப வேதத்தில் பிடிச்சவ அபிகாயில் தான். தெபோராலாம் தீர்க்கதரிசி, தேவையில்லை அவ எனக்கு, இல்லையா? எஸ்தர் ராஜாத்தி, அவ எனக்கு வேண்டாம். இந்த அபிகாயில் குடும்ப தலைவி, குடும்பத்தை சரியா கவனிச்சுக்கிற. வாசிங்க 2வது வசனம். அவ எப்படிப்பட்டவளா? மகா புத்திசாலி, ரூபவதி. அழகு இருந்தா ஒருத்தருக்கு அறிவு இருக்காது, அறிவு இருந்தா அழகு இருக்காது. 2 சேர்ந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அபிகாயில் அப்படிப்பட்டவ, மகா புத்திசாலி, ரூபவதி. அந்த புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? தேவ வாக்கும் தேவ வல்லமையும் நிரம்பின ஒரு ஸ்திரீ, ஒரு மனுஷி. அவ ஊழியம் செய்யல, அவ ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, அவ ஒரு பாஸ்டரம்மா கிடையாது, ஒரு குடும்ப தலைவி. ஒரு குடும்ப தலைவி அபிகாயில் ஒரு சரித்திரத்தையே மாற்றக்கூடுமானால், ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருகிற உன்னாலையும் என்னாலையும் அதை விட பெரிய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனத்தை. நல்ல புருஷனா? நல்லா சொல்லுங்களேன். முரடனா, துராகிருதனமா இருந்தானா? அப்படின்னா அவன் வாயை திறந்தா கெட்ட வார்த்தை தான் வரும். நல்லது செய்யவே அவனுக்கு தெரியாது. ஆனால் பெரிய பணக்காரன், தொழில்துறை இருந்தது, இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஆனால் நல்லவன் கிடையாது. இவ மகாரூபவதி, ரொம்ப அழகு, அறிவு. ஆனால் நல்ல குடும்பம் வாய்க்கல. உனக்கு வாக்கும் ஞானமும் இருந்தா சத்துருக்கள் மந்தியில் உன்னை கொண்டு போய் நிறுத்தி, நீ எப்படிப்பட்டவள், நீ எப்படிப்பட்டவன் வேலை செய்கிற ஸ்தலத்தில் என்று உனக்கு உணர்த்துவது தான் தேவ கிருபை. எல்லாமே நல்லா இருந்துட்டு, எனக்கு ஒரு சாட்சி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரில. எனக்கு பிரச்சனையே இல்லை, நோயே இல்லை, இது வரைக்கும் எனக்கு நோய் வந்ததே இல்லை, ப்ராப்ளமே இல்லை. சாட்சியா? சாட்சி இல்லையா? சாட்சி தானே. ஒரு மாதிரியாவே பார்க்குறீங்க என்ன? ஆனால் எனக்கு எது திரும்ப பிடிக்கும்? எனக்கு நிறைய பிரச்சனை, நிறைய நோய், நிறைய போராட்டம், ஆனாலும் நான் கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கிறேன். அதான் சாட்சி. கொண்டு போய் ரூபவதி அழக நல்ல குடும்பத்தில் கொண்டு போய் வைக்கல. அவன் முரடன், துராகிருதங்கிட்ட கொண்டு போய் கர்த்தர் என்ன செய்தார்?
கொடுத்துட்டார். அவனுக்கு நல்லது செய்யவே தெரியாத பணக்காரன் தான், நல்லது பேசவே மாட்டான். அப்போ அவ குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவு வேதனை, அவ்வளவு கண்ணீர். வேதம் அதை தெளிவா சொல்லலை. ஒரு சில காரியங்களை நம்ம ஆவியில தான் புரிஞ்சிக்க முடியும். அந்த நேரத்தில் குடும்பமே நல்லா இல்லை, ஆனால் அவள் ஒரு முறை கூட தேவ சமூகத்தில் போய் கணவரை குறை சொன்னதே கிடையாதான். எதையும் அவள் குறையா சொன்னதே கிடையாது. நம்மளா இருந்தா கூப்பிட்டா என்ன சொல்லுவான்? இல்லை எங்கள் வீட்டில் தான் என்ன விடலை. இவ ஒரு நாள் என்ன செஞ்சதில்ல சொன்ன. ஏன் தெரியுமா? எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கும் ஞானமும் நிறைந்த ஒரு ஸ்திரீ அபிகாயில். ஆனால் சத்ரு கணவர் அங்கே தான் கொண்டு போய் வச்சிருக்கார். இந்த நேரத்தில் தாவீது ராஜா, உலகமே தாவீது எப்படிப்பட்டவன்னு தெரியும், தாவீதுக்கு எவ்வளவு வல்லமை உண்டுன்னு தெரியும், தாவீதோடு கர்த்தர் எப்படி இருக்கிறார்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஒரு பெரிய ஊழியக்கார் வராருன்னா அந்த ஊழியக்கார் எப்படிப்பட்டவன் அந்த குடும்பத்துக்கு தெரியும். ஆனால் அவர் வீட்டு வாசலுக்கு வந்தவனே அவரை மதிக்காம அவரோட ஆட்களை அவமானப்படுத்தி அனுப்புனா அதோட ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்களேன். தாவீது ராஜா ஒரு உதவி கேட்டு அந்த அபிகாயில் வீட்டுக்கு ஆள் அனுப்புறார். நல்லா கவனிங்க. ஒரு பெண் எதை சாதிச்சான்? குடும்ப தலைவி, ஊழியக்காரி, தீர்க்கதரிசின்லாம் வேதம் சொல்லலை. ஒரு உதவி கேட்டு அனுப்புறார். இவனுக்கு தெரியும் இவர் எவ்வளோ பெரிய ஆளு. வந்த தாவீதோட ஆளுக்கு பவர் என்னன்னு தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் அவன் முரடன் துராகிருதன். நல்லது செய்யலாம் அவனுக்கு தெரியாது. அவன் நல்லது செய்யலை, செய்யாம அவமானப்படுத்தி அனுப்புகிறான். வாசிங்க எப்படி அவன் சொல்றான்னு பாருங்க. 10வது வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ பாருங்களேன், என்னெல்லாம் கேள்வி கேட்குற. தாவீது யாரா? ஈசாயின் குமாரன் யாரு? அவனை பற்றி நல்லா தெரிஞ்சும் என்ன முரட, நல்லது செய்யலாம் தெரியாது, நல்ல மனுஷன் அடையாளம் பார்க்க தெரியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவியெல்லாம் இந்த இடத்த விட்டு ஓட போகுது. அல்லேலூயா. நல்லா தான் சொல்லுங்களேன். ஒரு சில பேருக்கு என்னத்தான் நல்லது சொன்னாலும் மண்டையில் நல்லா சொல்லுங்க. பாவம் உங்கள் குடும்பத்தெல்லாம் அப்படி இல்லை போல இருக்கு. அப்படியா? என்ன நல்லது சொன்னாதான் ஏற்றுக்க மாட்டாங்க, கெட்டது சொன்னால் முதல்ல போய் அதை பிடிச்சிப்பாங்க. எத்தனை பிள்ளைகள் வழி மாறி போறாங்க. ஆனா இந்த இடத்துல இவனுக்கு நல்லவன்னு தெரியும், அவ எவ்வளவு பெரிய பவர் உள்ள ஆளும் தெரியும், எல்லாமே தெரிஞ்சோம். தாவீது யாரு? ஈசாயின் குமார். என்னெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா கேட்டு அனுப்பிட்டான். இந்த நியூஸ் போய் தாவீது கிட்ட சொல்றாங்க. இவர் தேவ மகிமையில் நிரம்பின மனுஷன், தேவாக்கினியில் நிரம்பின மனுஷன், ஈசாயின் மகன், கர்த்தர் தாவீதின் வேரிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மகிமையான மனுஷன். நினைச்சு பாருங்க, அங்க ஒரு மனுஷனை நியூஸ் போகுது, காதுல விழுந்த உடனே அவனுக்கு எக்ஸ்ட்ரீம் கோபம் வருது. அவருக்கு ஒரு மனுஷன் கோபம் அதிகமா பட்டுட்டா நம்ம என்ன செய்யறோம், நம்ம யாருன்னே நமக்கு புரியாது. நல்லா தான் சொல்லுங்களேன். முதல்ல எந்த ஆவியெல்லாம் ஓடி போகுது? மொரட்டு ஆவி, துராகிருத ஆவியெல்லாம் அந்த வார்த்தை காதுல விழுந்த உடனே அவரோட எக்ஸ்ட்ரீம் லெவல், தான் தாவீதுன்றதை மறந்துட்டார், தான் யாருன்றத மறந்துட்டார். எக்ஸ்ட்ரீம் கோபம். வாசிங்க 13வது வசனம். என்ன சொல்றாரு? என்ன பாருங்களேன், ஒவ்வொரு வார்த்தையை படிச்சுட்டு என்ன பாருங்க, அவ்வளோ மோசமாவா இருக்கு முகம். பாருங்களேன், ஒரு மனுஷன், ஒரு நாபால், ஒரு அபிகாயில் அழிக்கிறதுக்கு ஒருத்தம் போதும். ஏன்னா தாவீது ஆள்கையிலெல்லாம் ஈடிவிலெல்லாம் இருக்குது. ஆனால் கோவம் எக்ஸ்ட்ரீம். ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம் நமக்கே நல்லா சொல்லுங்களேன். அது தேவ மனுஷனாக இருந்தாலும் அதே தான் நிலைமை. எதுவுமே புரியாது. இவருக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு கோவம். நம்ம எவ்வளோ பெரிய ஆள், போயும் அவங்கிட்ட போய் நின்னோம், அவன் நம்மளை இவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்புகிறானான்னு அவரவர்
இருக்கிற எல்லாரையும் பட்டயத்தை கட்டுன்றா 2 பேரை கொல்றதுக்கு. இப்போ கோபம் அதிகமாயிடுச்சா? வாசிங்க. ஆ ஆ அவரும் கட்டிட்டாராம். ஆ ம் ஆ ஆ கோபம் அதிகமாயிடுச்சா? சொல்லுங்களேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட கோபத்தின் ஆவியெல்லாம் உங்கள் குடும்பத்தை விட்டு ஓட போகிறது. கோபம் வந்தால் என்ன பேசுகிறோம், தான் யார், தனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் யார், நம்ம எப்படி ஜெபிக்கிறவங்க எல்லாமே மறந்துடும். எதிர்க்க நிற்கிறவங்க யார் எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. எல்லா கோபத்தின் ஆவி கர்த்தன் தன் வேலையில் ஒன்றுமில்லாமல் குடும்பத்தை விட்டு முரட்டாவி துராகிருத ஆவி எல்லாவற்றையும் கர்த்தன் நிர்மூலமாக்கி போடுகிறேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இங்க தாவீதுக்குள்ள அப்படிப்பட்ட கிரிய தேவ மனுஷன்தான். தேவ வல்லமையில நரம் தன்னை ஒருத்த தனக்கு கீழே இருக்கிறவன் அவமானப்படுத்திட்டான். நியூஸ் காதில் விழுந்தவனே 400 பேர் தாவீதும் பட்டயத்தை கட்டிட்டாராம். தாவீது பட்டயத்தை எடுத்தா கொல்லாம விடவே மாட்டாரு, அவரும் பட்டயத்தை கட்டிட்டாராம். இந்த நியூஸ் அப்பதான் எங்கேயோ வெளியே போய் இந்த அபிகாயில் காதில் போய் விழுது. அது மட்டும் இல்லை, அடுத்த வசனத்தை நீங்கள் அடுத்து அதே அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. அதோடு அவர் விட்டுருந்தா பரவாயில்ல, ஒரு சபதம் போடுறார். என்ன தெரியுமா? அந்த நாபாலோட வீட்டில் சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடியும் மட்டும் உயிரோடு இருந்தால் என் கூட கர்த்தர் இல்லைன்னு அர்த்தம்ட்டார். என்ன இருந்தா? என்னவாங்க? நல்லாதான் என்ன பாருங்களேன். நாய், அந்த வீட்டு நாயை கூட விட்டு வைக்க மாட்டேன். நம்ம பாஷையில் சொல்லணும்னா டீசெண்டாக சொல்லியிருக்கு பைபிள். அந்த வீட்டில் நாயை கூட விட்டு வைக்க மாட்டேன். ம் ஆ ஆ ஆ சபதம் போட்டிருக்கான் தாவீது. பட்டயத்தை எடுத்தாலே கொல்லாமல் விட மாட்டாரு. இப்போ சபதம் வேற. நாயை கூட விட்டு வைக்காதவன் அபிகாயில விட்டுருவாரா? என்ன பாருங்களேன், நாபால விட்டுருவாரா? கோவம் எந்த லெவல் போயிடுச்சு? எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிடுச்சு. சபதம் போட்டு கிளம்பிட்டார் இவர். இந்த நியூஸ் அபிகாயில் காதுக்கு விழுது. நீங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் சொல்லிட்டேன், நீங்கள் நல்லவன், நான் கெட்டவன். நானாக இருந்தால் என்ன சொல்லுவேன்? நானாடா தப்பு பண்ணது என் புருஷன், அவரை போய் கொல்லு, என்ன ஏன் கொல்ல வர நீனு? நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா? நீ எல்லாம் ஒரு தீர்க்கதரிசியா? நீ எல்லாம் கடவுளோட பிள்ளையா? 58 கேள்வி கேட்டிருப்போம். எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கும் ஞானமும் நிறைந்தவள் அபிகாயில். அதனால்தான் சொல்லுது மகா புத்திசாலி. இன்னைக்கு பெண்களாகிய நமக்கு அந்த ஞானம் தேவைங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபிக்கலாம், ஆனால் ஞானம் இல்லைன்னா அந்த ஜெபம் வேஸ்ட். உண்மைதானே? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அந்த அபிகாயிலின் ஞானத்தை எனக்கு தேவன் கொடுக்கணும். டெய்லி பிரேயர்ல அந்த வார்த்தையை சொல்லுங்க. எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கும் ஞானம். 5 மணி நேரம் எல்லாரும் ஜெபிக்கலாம், ஆனா அந்த ஜெபம் பலன் கொடுக்கணும்னா ஞானம் வேணும். அல்லேலூயா. அதனால இவன் மகா புத்திசாலி. பட்டயத்தை கட்டிட்டான், நாயை கொலை பண்ணிடுவான்ட்டான். நியூஸ் அவளுக்கு போயிடுச்சு, உன் புருஷன் இப்படி பண்ணிட்டான்னு. எதிர்க்க ஒரு 400 பேர் தாவீது வரார். கொல்ல வெறிங்க, கொல்ல வெறியோட தேவ மனுஷன், நிற்கவே முடியாது. இவ காதில் விழுந்துச்சு. இவ என்ன போல உங்களை போல கேள்வியெல்லாம் கேட்கல, மகா புத்திசாலி. ஓகே அப்படியான்ட்டு வீட்டில் இருக்கிற அத்திப்பழ அடை, வாழைப்பழம், என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் சாப்பிட்ற நிலைமையிலையா தாவீது இருக்கிறாரு? நல்லா தான் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். பேசவே முடியாது, எடுத்து வெட்டி போட்டுருவான். நாயை கூட விட்டு வைக்க மாட்டேன், விட்டா நான் கர்த்தரோட பிள்ளை இல்லைன்ட்டார் அவரு. சபதம் போட்டிருக்காரு. அவ்வளோ எரிச்சல் இருக்கிறாரு. இவ வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கட்டிக்கிட்டு சாப்பிட கொடுக்கறதுக்கு வராலாம். இந்த பக்கம் 400 பேர், வல்லமையுள்ள தாவீது, சபதம் போட்டவன். அந்த சைடு ஒரே ஒரு குடும்ப பெண், கூட யாருமே கிடையாது. சாப்பிட்றதுக்கு கொண்டாந்து 2 பேரும் எதிர்க்க பார்க்குறாங்க. உன்னை விரோதிக்கிறவர்கள் தேவ மனுஷனாவே இருந்தாலும் எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆப்போசிட் சைடில் கொலவெறியோட தாவீது நிற்கிறான். இவ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வாசிங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. 15வது வசனம் வாசிங்க.
ஆ ஆ ஆ ஆ எல்லாம் அபிகாயில் கிட்ட நியூஸ் சொல்றாங்க. 18வது வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போதும் பாருங்களேன், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா வீட்டில் இருந்ததெல்லாம் சாப்பிட்றதுக்கு. அவனே கொலவெறியோட நிற்கிறான். சாப்பிடவா போறாரு அவரு? ஆப்போசிட் சைடில் போய் 2 பேரும் நிற்கிறாங்க. பார்த்தவொடனே, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா? நீ எல்லாம் தாவீதா? என்னை ஏன் கொலை பண்ண வர? என் புருஷனை பாரு. உடனே அவ என்னெல்லாம் செய்யறான்னு சொல்லிட்டு பாருங்க. 23வது வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ பாருங்களேன், முதல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை. அவர் எப்படி இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளை கனப்படுத்த வேண்டும். அவன் சொன்னதெல்லாம் இவளுக்கு எல்லாமே தெரியும். தெரிந்தாலும் வாக்கும் ஞானமும் நிரம்பின ஒரு ஸ்திரீ எப்படி நடப்பாளோ அப்படி நடந்தாள். அதனால் தேவன் அபிகாயிலே ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இதில் நிறைய லெசன் நம்ம பெண்கள் கற்றுக்கணும். இவளுக்கு எல்லாம் தெரியும். போய் கேள்வி கேட்கணும்னா கேட்டிருக்கலாம். நேராக பார்த்தா போய் முகங்குப்புற என்ன பண்ணா? அந்த காலத்தில் முகங்குப்புற விழுகிறது தான் வழக்கம். அதுதான் யூத குலத்தில் அங்கே இருக்கிற வழக்கம். இப்போ மாடர்ன் ட்ரெண்டு மாறி போச்சு. முகங்குப்புற விழுந்து பணிஞ்சு, எனக்கு அது கூட பரவாயில்ல, அடுத்து ஒன்று செஞ்சாலும் அதான் ரொம்ப பிடிச்சது. கையேந்தி பிச்சை கேட்கல, என்னை காப்பாத்து என்னை காப்பாத்துன்னு கெஞ்சல். அப்படி பண்ணியிருந்தா எனக்கு அபிகாயில பிடிச்சிருக்காது. முகங்குப்புற முதல்ல மரியாதை கொடுத்தா, விழுந்தா, பணிந்தா. அடுத்து என்ன சொல்றா வாசிங்க. ஆ ஆ யார் மேலே விழட்டோம்னா? நல்லா சொல்லுங்களேன். புருஷன் மேலே விழட்டோம்னாலா? என் குடும்பத்து மேலே விழட்டோம்னாலா? ஃபஸ்ட்டு பழியை யார் மேலே போட்டுக்கிட்டா? தான் மேலே போட்டுக்கிட்டா. அடுத்து ஆ ஆ பாருங்களேன், ஒரு குடும்ப பெண், ஒரு குடும்ப தலைவி, அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தாவீது, தேவ மகிமையில் நிரம்பின தாவீது, நாயை கூட விட்டு வைக்க மாட்டேன் சபதம் போட்ட தாவீது, கொலவெறியோட நிக்கிற தாவீது சாதாரண மனுஷன் இல்ல. அவனை பார்த்து முதல்ல மரியாதையை கொடுத்துட்டு பழிய மேல போட்டுட்டு சொல்றா, நான் கொஞ்ச நேரம் பேசணும், நீ கேளு. கொஞ்சம் கரங்களை தட்டுங்களேன். அந்த தைரியம் வருமா? சொல்லுங்களேன். உங்க ஆயிரம்மா குரலை கேட்கும் போது அந்த தைரியம் தெரிஞ்சுது. அந்த தைரியம் வருமா? வாக்கும் ஞானமும் இருந்தா தாங்க வரும். ஒரு தாவீதை பார்த்து கொலவெறியோட நிக்கிறவனை பார்த்து கொஞ்ச அவன் கேட்குற நிலைமையில இருக்கிறான். நல்லா தான் சொல்லுங்களேன். கொலவெறியோட இருக்கிற நாயை கூட விட்டு வைக்க மாட்டேன்னு இவ சொல்றா, நான் கொஞ்ச நேரம் பேசுறேன், நீ கேளுன்றா. அவ வார்த்தையை பேச ஆரம்பித்தவுடன் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, உயிர் உண்டு. அல்லேலூயா. இயேசுன்னா யாரு? சொல்லுங்களேன். ஒரு இந்து கேட்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு முஸ்லீம், இயேசுன்னா யாரு? வார்த்தை. இயேசுன்னா யாரு? வார்த்தை. வார்த்தைனா இயேசு. உருவம் இல்லை அவருக்கு, வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, உயிர் உண்டு. அல்லேலூயா. நல்லா, கெட்ட வார்த்தையும் கிரியை செய்யும், நல்ல வார்த்தையும் கிரியை செய்யும். ஆதலால் கூடுமானவரை நல்வார்த்தைகளையே பேச கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. இங்க இவன் நான் சொல்றேன், நான் பேசுற கொஞ்ச நேரம் கேளுன்ற அவன் கொலவெறியோட நிக்கிறார் அவரு. ஆனா இவ பேச ஆரம்பிக்க இவளிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் தாவீதை தொட்டது. அல்லேலூயா. எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கும் ஞானமும் முன்னிடத்தில் இருந்தா உனக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவங்கள போய் அபிஷேகம் தொடும், வல்லமை தொடும். அவங்க எவ்வளோ கொலவெறியோட வந்தாலும் அமைதியா மாறிடுவாங்க. உன் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும், உன் குறைவு நிறைவாய் மாறும். ஒரு குடும்ப பெண் அதை செய்தா. வாசிங்க என்ன செய்யறான்னு பாருங்க. அதை விட்டு 26 வாசிங்க.
ஆ ஆ போறங்க, நல்லா கவனிங்களேன். போய் கெஞ்சல, பிச்சை கேட்கல, காப்பாத்துன்னு சொல்லல, கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு கொண்டா நான் பேசுறேன் நீ கேளுன்றா. அவர் அப்படியும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கலாம். இவ பேச பேச இவளோட வல்லமை போய் அவரை தொட்டுச்சு, இவரோட அக்கினி போய் அவரை தொட்டுச்சு. அவ கை நீட்டி தீர்க்க தரிசனம் சொல்றா, இந்த வேலையை செய்யறதுக்காக உன்னை கர்த்தர் கூட்டிட்டு வரல, நீ வந்தது வேற ஒரு வேலையை செய்ய. இதை செய்து நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாம போகாதன்னு கை நீட்டி ஒரு குடும்ப பெண், ஒரு தாவீதுக்கே தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்னா உங்களாலையும் என்னாலையும் அதை விட பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இவ பேச பேச கத்தியை கீழே போட்டார். கொலவெறி மாறி போச்சு, அவரோட கோபம் மாறிடுச்சு, அவரோட சிந்தனை மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. இப்ப என்ன சொல்றாரு வாசிங்க. ஆ ஆ இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 32வது வசனம். பேச பேச அங்க வேலை நடந்துருச்சு. நம்ம பேசினா சண்டை பெருசாகும், இருக்கிறத குத்தி கிளறி விடுறது அந்த பேச்சா? தேவ வாக்கும் தேவ ஞானமும் நிறைந்த வார்த்தைகள் எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றும் வல்லமை உடையது. இந்த பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அந்த வாக்கும் ஞானமும் இன்றைக்கு என் மேலே ஜெப நேரத்தில் தேவன் ஊற்றணும். அப்படியே அமைதியாக உட்காந்தா தரமாட்டார். அவருக்கு எல்லாம் தெரியும். நிறைய பேர் மேதாவி போல சொல்கிறது, அவருக்கு எல்லாம் தெரியும். கடையில் போய் என்ன வேணும்னு கேட்டால் தான் கடைக்காரன் நல்லா சொல்லுங்களேன். ஊமையாக இருந்தால் தருவானா? ஜப நேரத்தில் கேளுங்க, அந்த வாக்கு என் மேலே இறங்கணும், இந்த வல்லமை என் மேலே இறங்கணும்னு. இவன் மேலே இறங்குச்சு. பேச பேச தாவீதை தொட்டுச்சு, கத்தி கீழே போட்டான், கோபம் மாறிச்சு, எல்லாம் பகை மாறிச்சு, எல்லாம் எரிச்சல் மாறிச்சு, எல்லாம் மாறிடுச்சு. தான் எதுக்கு வந்தோம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ அதே வாய் தான், வேற வாய் கிடையாது. அதே வாய் என்ன சொல்லுது பாருங்க. எந்த வாய்ங்க? நாய கூட விட்டு வைக்க மாட்டேன்னு சொன்ன வாயி இப்ப உன்னை அனுப்புனாரில்ல, அவருக்கு ஸ்தோத்திரம். உன் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். உன் குறைவு வேலை செய்கிற இடத்துல, கம்பெனியில், உன் குடும்பத்தில், கோர்ட்டு கேஸில், உன்னோட அவமானத்தில், உன்னுடைய நிந்தனையில் உன்னை வைத்து மாற்றுவதற்காக தான் உன்னை கொண்டு போய் அந்த குடும்பத்தில் வச்சிருக்கார், உன்னை கொண்டு போய் அந்த வேலையில் வச்சிருக்கார், உன்னை கொண்டு போய் அந்த ஸ்தலத்தில் வச்சிருக்கார். அவர் கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீ தயாராக வேண்டால் கர்த்தர் அந்த ஸ்தலத்தில் உன்னை உயர்த்துவார். இவளை எதுக்காக அழைச்சாரோ அந்த நோக்கம் இப்பதான் நிறைவேறிச்சு. இப்ப அதே வாய் சொல்லுது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அடுத்து என்ன சொல்றார் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ சாபம் எப்படி மாறிச்சு? குறைவு எப்படி மாறிச்சு? அதே வாய்ஸ் சொல்லுது, நீயும் நல்லா ஆசீர்வதிக்கப்படுவ, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை அனுப்பின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் அங்கே கர்த்தர் அப்படியே வாழ்க்கையை மாற்றி போட்டார். இன்றைக்கு அதே தேவன் உங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறார். அதே வாக்கும் ஞானமும் உனக்கு தர சுத்தமாக இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அந்த வாக்கும் ஞானமும் உனக்கு மத்தியில் இருந்தால் எத்தனை சிங்கங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் உனக்கு முன்னால் எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் முடியாது. அது நோய் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிற்கவே முடியாது. கர்த்தர் அந்த வல்லமை உங்களுக்கு தர சுத்தமாக இருக்கிறார். இதை உங்கள் முன்னால் சொல்லி கொண்டிருக்கும் நான் மராட்டிய பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவள். இயேசு கிறிஸ்து என்றால் யார்? முன்னாள் வரை நான் அப்படிதான் வாழ்ந்து வந்தேன். இந்த நெத்தியில் எத்தனை கலரில் பொட்டு இருக்கோ அத்தனை கலரில் பொட்டு வச்சிருப்பேன். பயங்கரமாக விக்கிரக ஆராதனையில் வைராக்கியமுடையவள். ஜாதியில் உயர்ந்தவர்கள்னு ஜாதி திமிரு பிடிச்சவ. வேற ஜாதிக்காரங்களே எங்கள் வீட்டில் உள்ளே சேர்க்க மாட்டோம். நின்ன இடத்த சாணி போட்டு மொழுகுவோம். அவங்க தொட்ட தட்டையும் டம்ளரையும் நாங்கள் தொடமாட்டோம். அப்படி ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்தவள். நான் தான் மூத்தவ, எனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி தம்பி.
சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பானா எனக்கு பிடிக்கும். பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா தான் உயிர். அம்மா என்ன சொன்னாலும் அப்பா தான் ஹீரோ, அப்பா தான் உயிர். எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நான் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா கேட்பார். அப்பா உன் பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு வாங்க. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து சொன்னது, நம்ம ஒரு உயர்ந்த ஜாதி, வேறு ஜாதி ஆட்களோட பேசாதன்னு சொல்லி தான் வளர்த்தார். சிறு வயதிலிருந்தே அப்படி தான் வளர்க்கப்பட்டேன். திமிரு, ஆணவம், கர்வம், அகம்பாவம் எல்லாத்துக்கும் ஒரு உருவம் இருக்குன்னா அது நானாக தான் இருப்பேன். அவ்வளோ திமிரு பிடிச்சவோ, ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டேன். ஆள் ஒரு மாதிரியா இருந்தால் நின்று பேச மாட்டேன், வீடு ஒரு மாதிரியா இருந்தால் போக மாட்டேன். ஒன்லி பிராமின் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எங்கள் அப்பா சொன்னார், கொஞ்சம் வயசு வந்தவனே, யார் கூடனாலும் பழகு, ஆனால் இந்த பைபிள் எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டம் அலையுது, அவங்களோட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காதன்னு சொல்லி தான் நான் வளர்த்தேன். எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து அதை சொல்லி சொல்லி வளர்த்ததால சின்ன வயசுலேருந்து பைபிள்னா பிடிக்காது, இயேசுனா பிடிக்காது, கிறிஸ்டியன்ஸ்னா பிடிக்காது. அது அப்படியே வேறா மரமாக வளர்ந்துருச்சு. நான் வளர வளர யாராவது சும்மா பைபிள் எடுத்து ரோட்டில் போனால் வேணுன்ட்டே கூப்பிட்டு திட்டுவேன். திமிரு பிடிச்ச பேச்செல்லாம் அப்படி இருக்கும், திமிராக தான் இருக்கும், வேணுன்ட்டே திட்டுவேன். அதுவும் வெள்ளை ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டேன்னா அவங்கள அவ்வளோ அசிங்கப்படுத்துவேன். எங்கள் ஜாதியில் இல்லாத புக்கா, இந்த கிறிஸ்தவனுக்கு ஒரே ஒரு புக்கு, அதை வச்சுட்டு தெரு தெருவாக அலையுதுங்க பாருன்னுவேன். இன்னைக்கு வாழ்நாள் முழுவதும் இதை தூக்கி அலையும்படியாக தேவன் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு கேவலமாய் பேசினவள். அப்போல்லாம் ட்ராக்ஸ் ஊழியம்தான் நிறைய. ட்ராக்ஸ் கொடுக்க வந்தால் அந்த தெருவில் நான் இருந்தேன்னா வரமாட்டாங்க பயந்துட்டு. ஏன்னா அவ்வளோ கேள்வி கேட்பேன், அவங்களால நின்று என்கிட்ட பேச முடியாது. அவ்வளவு கேவலமாக கேள்வி கேட்பேன். இயேசுனாலே அவ்வளோ கேவலமாக பேசுவேன், பைபிள்னா அவ்வளோ கேவலமாக பேசுவேன். ஆனால் வேதம் சொல்லுது, பக்தி வைராக்கியம் உள்ளவனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் இருந்தது ஃபுல்லாக பிராமின் ஏரியா. அதர் காஸ்ட் பீப்புள் உள்ளே வர முடியாது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஹவுஸ் ஓனர் வெளிநாட்டுக்கு போயிட்டதால ஒரு குடும்பத்தை விட்டுட்டாரு. ஒரு கிறிஸ்தவ அம்மாவுக்கு எப்படி விட்டாங்கன்னா, அப்போல்லாம் அசோசியேஷன் தான். ஏன் உள்ளே விட்டாங்கன்னா, ஒரே ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு 65 வயசு. அந்த அம்மா உள்ள ஒரு அம்மா என்ன பண்ண போகுது, வீடு காலியாக இருக்கேன்னு விட்டாங்க. அந்த அசோசியேஷனில் சொன்னாங்களாம், ஜெபம் பண்ணக்கூடாது, ஜப கூட்டம் வைக்கக்கூடாது, அல்லேலூயா சொல்லக்கூடாது. இந்த அம்மா எல்லாத்துக்கும் சரின்னுச்சான். அடுத்து சொன்னாங்களாம், அவள் வீட்டு பக்கத்தில் தான் போகிறீங்க, ஜாகிரதையாக இருந்துக்காங்க, அவளுக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது, ரொம்ப திமிரு பிடிச்சவோ. நல்லா சாட்சி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என் வீட்டுக்கு பக்கத்து வீடு, அது ஒரு மார்கழி மாதம் 4 மணிக்கு கோயிலுக்கு கோலம் போட்டு போயிடுவோம். காலையில் எழுந்து வெளில வரேன், அந்த அம்மா வாசல்லையே உட்காந்துருக்கு. அந்த அம்மா பேசி ரசிக்கப்படல, பேசாமையே ரசிக்கப்பட்டவன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கோம். கையில் பேப்பர், பேனா, பைபிள், டேப் ரெக்கார்டர், துண்டு துண்டாக பேப்பர் கிழிச்சு வச்சுருக்கோம். 65 வயசுக்கு. நான் வெளியே காலை வச்சோன்னே இந்த அம்மா டேப்பு போடும், கிறிஸ்தவ பாட்டு பாடும். என் காதில் கேட்கணுமா, நானே ஒரு திமிரு பிடிச்சவோ, இயேசுனால பிடிக்காது. பொழுது விடிஞ்சோடனே அந்த பாட்டு காதில் விழுந்தா திட்டிக்கிட்டே இருப்பேன். அடுத்து பைபிள் இது தெரியாது, அதை எடுத்து சத்தமாக வசனம் படிக்கும். அடுத்து துண்டு துண்டா பேப்பர் கிழிச்சு வச்சிருக்கோம். நான் போனோன்னா கையில் எழுதி போடும். 65 வயசுக்கு ஒரு முஸ்லீம் பார்த்தா கூட ஒரு பயபக்தியாக எடுத்து வைப்பான். நான் திமிரு பிடிச்சவன், மிதிச்சு காவால போடுவேன். வேத வசனங்களை மிதிச்சவன். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, இந்த அம்மா ஒரு 2 மாதம் ஆச்சு. காலையில் பொழுது விடுந்தா எனக்கு பயம், போய் அது முகத்தில் போய் முழிக்கணுமே. அதுவும் வெள்ளையும் சொல்லையுமா உட்காந்துருக்காது. எங்கள் ஜாதியில் வெள்ளை உடுப்பு அமங்கலம்னு வாங்க, இந்த அம்மா பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உட்காந்துருக்கும். அடுத்து அந்த இயேசு பாட்டு காதில் விழுது. போகிற காரியம் உருப்படவே உருப்படாது. அடுத்து எனக்கு இன்னும் பிபி ஏறினது. நான் போனாதான் பைபிள் படிக்குது, நான் போனாதான் பாட்டு பாடுது, நான் போனாதான் துண்டு துண்டா பேப்பர் போடுது. என் வீட்டில் இருந்து யாராவது போனால் ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது அந்த அம்மா. என்னை பார்த்தா தான் இந்த வேலையெல்லாம் செய்யுது. எனக்கு பிபி ஏறிடுச்சு. ஒரு நாள் போய் அவங்க வீட்டு வாசலில் நின்று வயசுக்கு கூட மரியாதை தரல. எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டுறேன். ஏன்னா அவ்வளோ கோவம் எனக்குள்ள. ஒரு 2 மாதமாக மென்டல் ப்ரெஷர்லேயே இருக்கிறேன் நான். அவ்வளோ திட்டுறேன். நம்ம திட்டும்போது எதிராளி சிரிச்சுக்கிட்டே பார்த்தா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? இன்னும் கோபம் வருமா வராதா? திட்டி தொலைச்சிட்டா கூட பரவாயில்ல. அதனால தான் சொன்னார், நீங்கள்
சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அவ்வளோ திட்டுறேன். இந்த அம்மா முகம் கூட மாறலை, சிரிச்சுட்டே என்னை பார்த்துட்டே இருக்கு. முகம் மாறலை, ஒரே முகம். உங்களுக்கு எத்தனை முகம்? எனக்கு நிறைய முகம். உங்களுக்கெல்லாம் அத்தனை முகம் இல்லையா? நல்லவங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள்லாம். எனக்கு பிடிச்சால் வந்தால் ஒரு முகம், பிடிக்க ஸ்தோத்திரம் கூட சைடு முகத்திலேயே சொல்லுவோம் நிறைய பேர் இல்லையா? யோபுக்கு அநேக பாடுகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்ல யோபுக்கு ஏன் தெரியுமா 2 மடங்கு ஆசீர்வாதம்? நிறைய ரீசன் சொல்லுவாங்க. நான் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? கர்த்தர் திரும்பி யோபின் முகத்தை பார்த்தார். கடைசி அதிகாரத்தை படிச்சு பாருங்களேன். இப்படி திரும்பி பார்க்குறாரு. எல்லாம் போச்சு, பொண்டாட்டி போச்சு, புள்ள போச்சு, சதை போச்சு, ஆனால் முகம் மட்டும் மாறவே இல்லையா? பார்த்தார், இதுக்கு மேலே இவனை கஷ்டப்படுத்த வேணாம். அகத்தின் அழகு அவருக்கு தெரியும். எதெல்லாம் எடுத்தாரோ அதெல்லாம் அவர் திரும்ப தருவார். யோபின் முகத்தை பார்த்ததா ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். இந்த அம்மாவை அவ்வளோ திட்டுற முகம் கூட மாறல, சிரிச்சுக்கிட்டே என்னை பார்த்துட்டே இருக்கு. அந்த அம்மா பேசி நான் பார்த்ததில்ல. முணுன்னு பண்ணோம். நான் நினைச்சேன் மந்திரம் சொல்லுது போல இருக்குன்னு. ஜபோன்னு எனக்கு தெரியாது அப்பெல்லாம். அந்த எவ்வளோ பேசினா தானே சண்டை வரும். சண்டையே வரல. லாஸ்ட்ல சொன்னேன், நீ என்ன பிளான் பண்ணாலும் ஏசுகிட்ட நானே வரமாட்டேன். ஒரே வாரத்தில் ஏரியா விட்டு நீ எப்படி ஓடுற பாருன்னு தாவீது சொன்னார்ல, உன்னை என்ன பண்ணுறான் பாருன்னு. அவ்வளோ திமுறா சொல்கிறேன். அந்த அம்மா நிதானமாக வாயை திறக்கிறாங்க. ஒரு நாள் இயேசு உன்னை தொட போகிறார். நீ ஊழியக்காரியாக மாறப்போகிறாய். நான் சின்ன விதை போட்டிருக்கேன், ஆலமரத்தை போல வளரும்ன்றாங்க. நான் நினைச்சேன் இதுக்கு தமிழ் தெரியாது போல இருக்கு. விதை, மரம், ஊழியக்காரின்னா எனக்கு அர்த்தம் புரியல. கிறிஸ்தவனுக்குன்னு ஒரு பாஷை இருக்குமோ, அந்த பாஷையில நம்மளை திட்டுது போல இருக்கு. சூடு சொரணை வந்து அடுத்த நாள் வாசப்படியில உட்காராது. ஆனால் அவ்வளோ திட்டி இருக்கேன் அப்படின்னு நினச்சி போயிட்டேன். காலையில் கதவை திறக்கிற வாசப்படியிலே உட்காந்துருக்கேன். அந்த அம்மா என்னை பார்த்தோன்னே டேப்பு போடுது. நான் வேற இந்த அம்மாவை என்ன பண்ணாலும், நான் திமிரு பிடிச்சவனா? என் ஃப்ரெண்டெல்லாம் திமிரு பிடிச்ச ஃப்ரெண்டு தான், ஒன்று கூட நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. செய்யாதன்னு சொல்கிறதுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் சும்மா வச்சு அந்த அம்மாவை திட்டுவேன். ஏன்னா ஒரு வாரத்தில் காலி பண்ண வைக்கிறேன்னு சபதம் போட்டிருக்கேன். திட்டுனா அந்த அம்மா திரும்ப திட்டும். சண்டையை பெருசாக்கி அசோசியேஷனை சொல்லி காலி பண்ண வச்சிடலான்னு இந்த அம்மா கிட்ட முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு, அவகிட்ட வாயை கொடுக்காத அப்படின்னு. இந்த அம்மா திரும்ப என்ன திட்டாது. காரி துப்புவேன். 65 வயசுக்கு எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க. வேணும்ட்டே காரி துப்புவேன். ஏன் துப்புறன்னு கேட்டால் சண்டை வரும். அந்த அம்மா அதுக்கும் சண்டைக்கு வராது. நான் என்ன மென்டல் டார்ச்சர் கொடுத்தும் அந்த அம்மா என்கிட்ட சண்டைக்கு வந்ததில்லை. அந்த அம்மாவின் முகத்திலே இயேசுவின் அன்பை என்னால் பார்க்க முடிந்தது. ஒரு வாரம்னு சொல்லிட்டேன். அந்த அம்மா சனிக்கிழமை ஊருக்கு போயிடுச்சு. என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க, இது காரி துப்புனாலும் அடங்காது, திட்டுனாலும் அடங்காது, போய் உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அடித்து நொறுக்கிடலாம் வாடி. நல்ல ஃப்ரெண்டுங்க எனக்கு கிடைச்சாங்க. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த அம்மா எனக்கு இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, என் தெருவில் யாருக்கும் சொல்லக்கூடாது. அதுக்காக நான் எது செய்யவும் தயார், எந்த எக்ஸ்ட்ரீம் போகவும் தயார். மீறி போலீஸ் ஸ்டேஷன் போனால், எங்கள் அப்பா ஹைகோர்ட்டில் வேலை செய்கிறார், எங்கள் அப்பாவுக்கு தெரியாத ஆளே இல்லை, பணம் இருக்குது, காசு இருக்குது, செல்வாக்கு இருக்குது, என்னை யாரும் அசைக்க முடியாது. 10 மணிக்கு எல்லாரும் தெருவில் வேலைக்கு போயிடுவாங்க. கூட 4 ஃப்ரெண்டு பெரிய பெரிய கட்டையை எடுத்துக்கிட்டோம். பின்பக்க வழியாக போய் பூட்டை உடச்சி உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அடித்து நொறுக்கலாம். அந்த அம்மா பார்த்தோன்னே பயந்து காலி பண்ணிடும் அப்படின்னு நினச்சேன். பெரிய பெரிய கட்டை 10 மணிக்கு கூட 4 ஃப்ரெண்டு பூட்டை உடைக்க அந்த கட்டை எடுத்து வச்ச, அவ்வளோதான் வச்ச அதே நிமிடத்தில் ஒரு கடுமையான வலி எனக்கு ஏற்பட்டுச்சு. அதே பின்பக்க வாசல் வழியாக நான் சுருண்டு விழுந்தேன். என் உடம்பு நரம்பெல்லாம் முறுக்கிடுச்சு, கை கால்லாம் இழுத்துருச்சு, என்னோட முகம் மாறிடுச்சு, கண்ணு இடம் மாறிடுச்சு, நரம்புக்குள்ள ஒரு வேதனை, என்னோட ஸ்கின்னில் இல்லை, என் நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிருச்சு. பயங்கரமாக கத்துறேன். நின்ன ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. தெருவில் எல்லாரும் சத்தத்தை கேட்டு ஓடி வந்தாங்க. என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சாங்க. மருத்துவமனையில் 3 மணி நேரம் ஒரு மரண போராட்டங்க. என்னன்னு டாக்டர்ஸால மருந்து மாத்திரை சுகம் தரலை, ஊசி போட்டாங்க, வலி குறையல, ஒரு கத்திக்கிட்டே இருக்க, அவ்வளவு ஒரு மரண வலி.
அப்படி ஒரு வலியை ஒரு மனுஷனால அனுபவிக்கவே முடியாது. 3 ஹவர்ஸ்க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சது. அந்த அம்மாவை ஒரு வாரத்தில் காலி பண்ண வைக்கிறேன்னு நான் அன்னைக்கு அட்மிட் ஆனதான் 1 மாசமா என் வீட்டுக்கே நான் போல, ஹாஸ்பிட்டலே இருக்கிறேன். என்னோடு கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. 1 மாசமா டெய்லி வலி வரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, வாலிப வயதில் பல ஹவர்ஸ், ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். நின்ன இடத்துலையே சுருளணும், நின்ன இடத்துலையே துடிக்கணும், தானாக வலி குறையும். டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சி சொன்னது, நரம்பெல்லாம் வீக் ஆகிட்டே வருதான், ஒவ்வொரு நரம்பும் வீக் ஆகுது, இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. 1 மாதம் அப்சர்வேஷனில் வச்சாங்க, ஒரு பலனும் இல்லை. 30 நாள் கழித்து எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு டாக்டர் சொன்னாங்க, இதை மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாது, தெய்வம் தான் காப்பாற்றணும், கூட்டிகிட்டு போயிடுங்கன்ட்டாங்க. மருத்துவர்கள் கைவிட்டார்கள். நான் வணங்கின 30 முக்கோடி தெய்வங்கள் என்னை கைவிட்டது. ஒரு நாள் கை கால் விழுந்து போய் உடலெல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஊர்த்தி, நம்பர் 1 ஸ்பெஷலிஸ்ட் இன் த வேர்ல்டு, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தார். எங்கள் அப்பா எனக்காக எத்தனை லட்சம்னாலும் செலவழிக்க தயார். நவீன கருவிகளை உபயோகித்தாங்க. அவர் கொடுத்த ரிப்போர்ட், ஒரு மனுஷன் உடம்புல எத்தனை நரம்பு இருக்கோ எல்லா நரம்பும் கட் ஆயிடுச்சான். ஒரு நரம்பு 2 நரம்பு இல்லை. உங்கள் முன்னால் நிற்கிறேன்னா இயேசு பெரியவன்னு சொல்கிறேன்னா ஒரு நரம்பு 2 நரம்பு இல்லை, எல்லா நரம்பும் நடுவில் கேப்பாக இருக்கான். அவர் சொல்கிறாரு, என்னோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் நான் இப்படி பார்த்ததே இல்லை. நரம்பை இணைக்கிற கருவியோ டாக்டரோ உலகத்தில் இல்லை. எப்போ? 22 இயர்ஸ் முன்னால். ஆஃப்டர் 22 இயர்ஸ் இப்போ இருக்காங்களா? அவன் டிவி பார்க்க மாட்டீங்களோ, நல்லவங்களோ கம்ப்யூட்டர் இருக்காங்களா? ஹார்ட் மாற்றுறாங்க, கிட்னி மாற்றுறாங்க. மேலே போனவளை கீழே கொண்டு வந்து வர விண்கலம் வரல, நல்லா கெத்தாக அனுப்பிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா மேலேருந்து ஒரு சில காரியத்தை கர்த்தரால மாத்திரம் தாங்க செய்ய முடியும். நம்ம அறிவு ஞானம்லாம் வேஸ்ட்டுங்க. இன்னைக்கும் நரம்பை இணைக்கிற கருவியோ டாக்டரோ இல்லை. அவர் சொல்கிறார், எதுவுமே இல்லை, 1 hour தான் டைம், எல்லா நரம்பும் செயலிழந்து போயிட்டே இருக்குது, எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்ட்டாங்க. சுற்றி மரண ஓலம், சுற்றி செத்துருவன் அலறாங்க. என் பணம், ஜாதி, திமுரு, படிப்பு, ஆணவம் எதுவும் என்னை காப்பாற்றலை. இந்த நியூஸ் பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு போச்சு. எல்லாரும் தெருவில் என்னை பார்க்க ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்மாவும் வருது, என்னை சுற்றி எல்லாரும் செத்துருவேன்னு அலறாங்க. இந்த அம்மா பைபிள் எடுத்து என் மேலே வச்சுட்டு, இயேசுவே இவளுக்கு உயிரை தாங்கன்னு அழுகுது. ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் திமுரு என்னை விட்டு போல. இது ஏன் நமக்காக அழுகுது? சொந்தமே இயேசுவின் நண்பன் எனக்கு தெரியாது, அழுதுட்டு போயிட்டு இருந்தா பரவாயில்லைங்க. 65 வயசுக்கு சாக போறான்னு வர சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் எங்க அப்பா எங்க சாமி பாட்டு போட்டிருக்காரு, அதை கேட்டால் ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவேன் நான். இன்னொரு பக்கம் இந்த அம்மா காது கிட்ட வந்து சொல்லுது, இயேசுவேன்னு ஒரே ஒரு வாட்டி கூப்பிடு. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. சாவ போறவகிட்ட இவ்வளோ மென்டல் ப்ரெஷர். ஒரு பக்கம் இங்கே, இன்னொரு பக்கம் இந்த அம்மா ஒரு வாட்டி சொல்லிட்டு போய் தொலைச்சா பரவாயில்ல, பக்கத்திலேயே சொல்லுது, ஒரு முறை உன் வாயால் இயேசுன்னு கூப்பிடு, இயேசுன்னு கூப்பிடு, இயேசுன்னு கூப்பிடு. அல்லேலூயா. உலகத்தில் எந்த நாமத்திற்கும் இல்லாத மகிமை இயேசு என்கிற நாமத்துக்கு தான் உண்டு. இயேசு என்ற நாமத்துக்கு தாங்க வலிமை உண்டு, வேற எந்த பேருக்கும் இல்லைங்க. இந்த அம்மா சொல்ல சொல்ல இயேசு தேவைன்னு கூப்பிடல, தொல்லை தாங்க முடியல. சாவும் போது இது என்ன நிம்மதியாக சாவு விடாது போல இருக்கு, போய் தொலைய மாட்டேந்து, இயேசுன்னு கூப்பிட்டு தொலைச்சிடலாம், இந்த அம்மா போயிடும். நான் உயிர் தேவன் இயேசுவை ஏற்றுக்கல. அப்படிப்பட்ட எனக்கே உயிர் கொடுத்துருக்காருன்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? உங்கள் உபவாசத்தை பார்க்க மாட்டாரா? உங்கள் கண்ணீருக்கு பதிலை தர மாட்டாரா? அவர் சொன்னால் சொன்னதை செய்கிற தெய்வங்க. அந்த அம்மா தொல்லை தாங்க முடியாம திமுரா ஆணவமா சொன்னேன். இந்த அம்மா சொல்ற அந்த இயேசுதான் உண்மையான தெய்வம்னா, உன்னால முடிஞ்சா இந்த உயிரை எனக்கு தா, கொடுத்தா இந்த உயிரை உனக்கே தரேன்னு.
நான் எப்போ இயேசுன்னு கூப்பிடுவேன் கர்த்தர் காத்திருந்தா. இந்த உலகத்திலே அந்த பெயருக்கு மாத்திரம் தாங்க வல்லமை உண்டு. 1 hour டாக்டர் டைம் கொடுத்தாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள என் கை கால் சரியாச்சு, என் வலி நின்று போச்சு. ஒரு மெடிக்கல் மிராக்கல். சுற்றி இருக்கிற கூட்டம் என்ன பார்க்குது. நான் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கல. கை கால்லாம் அசைச்சு பார்த்தேன், எழுந்து பார்த்தேன், முகம் பிரகாசமாக இருக்குதான். எங்கள் அம்மா அப்பா டாக்டரை கூட்டிகிட்டு ஓடி வந்தாங்க. நல்லா ஆயிட்டா, ஒரு முறை பாருங்கன்னு. டாக்டர் சொல்கிறாரு, சாகிறதுக்கு முன்னால் ஒரு வெளிச்சம் வருமா, அப்படித்தான் இருக்குமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவாங்க, இந்த கேஸெல்லாம் பொழைக்காதுன்றாரு. நம்பர் 1 ஸ்பெஷலிஸ்ட். நான் சொன்னேன், நான் சாக மாட்டேன் போல இருக்குப்பா, ஏதோ ஒன்று எனக்குள்ள நடந்திருக்கு, மறுபடியும் எல்லா டெஸ்ட்டும் அந்த டாக்டரை எடுக்க சொல்லுங்கன்னு. நம்பர் 1 நரம்பியல் நிபுணர் மறுபடி எங்கள் அப்பா சொன்னார், என் பொண்ணோட கடைசி ஆசையை நிறைவேற்றுங்கன்றார். இப்போ தான் 2 மணி நேரத்துக்கு முன்னால் டெஸ்ட் எடுத்தாங்க. அதே அவர் ஒரு சாய்பாபா பக்தரா. எல்லா கருவியும் உபயோகித்து ரிப்போர்ட் எடுக்கும்போது அவர் கை நடுங்குது, கண்ணிலேருந்து கண்ணீராக ஊற்றுது. அவர் சொன்ன ரிப்போர்ட் எல்லாமே நார்மல். அவர் அழுதுகிட்டே சொல்றாரு, இதுக்கு முன்னால மிஷின் சரியா வேலை செஞ்சுதா வேலை செய்யலையான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது, இது எப்படி நடக்கும் அப்படின்னு. இந்த ரிப்போர்ட்டை பார்த்தவுடன் நான் கதறியால ஆரம்பித்தேன். இந்த உலகத்திலே நான் வணங்கினது எதுவுமே தெய்வமில்லை, இயேசுன்னு கூப்பிட்டா நரம்புகள் இணையும்னா உலகத்தில் அவர் மட்டும்தான் உண்மையான தெய்வம். இந்த உயிர் கடைசி வரை இயேசுவுக்குத்தான் என்று ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு பாட்டு தான், இன்னும் நிறைய பாட்டு இருக்கு. கேட்கணுன்னா சாயங்காலம் தான் எழுந்து போவீங்க. அன்றைக்கு இயேசுவை என் சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த மருத்துவமனையில் எனக்கு இயேசு மட்டும் போதும். சுற்றி இருந்த எல்லாருக்கும் தெரியும் இயேசுன்னு கூப்பிட்டு தான் உயிர் கிடைச்சதுன்னு. 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. 1 வாரம் கழித்து டாக்டர் என்னை வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, உண்மையிலேயே நான் உயிரோட தான் இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பக்கத்து வீட்டம்மா தான் எனக்கு விரோதி, இப்போ அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு. இது வரைக்கும் அவங்கள தான் காரி துப்பினேன், இப்போ அவங்க தான் எனக்கு எல்லாமே. பைபிள் படிக்க தெரியாது, இயேசுன்னா என்னன்னு தெரியாது, சர்ச்சுன்னா என்னன்னு தெரியாது. ஒன்றே ஒன்று தெரியும், இயேசுன்னா உயிரை கொடுப்பார், அது ஒன்று தான் தெரியும். எனக்கு மராட்டி கன்னடம் தான் எங்களோட மதர் டங், தமிழ் கிடையாது. அதனால் இந்த பிப்ளிக்கல் தமிழ் எனக்கு புரியல, பைபிள் படிக்கவும் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா அமைதியாக இருந்தவர், பைபிள் வச்சுருக்கும் போது செத்து பொழைச்சி வந்திருக்கான். 1 வாரம் கழித்து எங்கள் அப்பா சொன்னார், இது வரைக்கும் பைபிள் வச்சுருந்தது பொத்திக்கி போட்டுருமான்றார். நான் முதன் முறையாக எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினேன். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ப்பா, பைபிளை தூக்கி போட மாட்டேன், எனக்கு இயேசு மட்டும் போதும். எத்தனை பேர் தகப்பன் இறந்ததை கண்ணால் பார்த்துருப்பீங்க. ஒரு பெண் பார்க்காத அனைத்தையும் பார்த்தவள் நான். சத்தியம் டிவியில், தமிழனில் இந்த சாட்சியம் வரும்போது பல வெளிநாட்டவர்கள் கதறி அழுதாங்க. எந்த அப்பாவை எதிர்த்து பேசணும். ஒரு சில மாதங்களில் எங்கள் அப்பா இயேசுவா நானான்னு கேட்டார். இயேசுன்னு சொன்னோடனே மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை செய்து கொண்டார். ஒரு தகப்பனுடைய மரணம். ஒரு தாய் என் தாலியை பறிச்ச பாவிடி நீனு, சொத்துக்களை பிடுங்க நாங்க, நடுத்தெருவில் தள்ளினாங்க, சிறைச்சாலைக்குள் தள்ளினார்கள். எத்தனை கொடுமைகளை ஒரு பெண் அனுபவிக்க முடியுமோ அத்தனை கொடுமைகளிலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அத்தனை கொடுமையை என்ன மோல்டு பண்ணாரு. ஒரு கல்லை கொஞ்சம் அடிச்சா அது காலில் மிதிக்கிற கல்லா மாறும். சொல்லுங்களேன், என்ன மாறும்? மிதிச்சுட்டு போகிற ஒரு கல். இன்னும் கொஞ்சம் அடித்தா கொஞ்சம் ஹைட்டு, இன்னும் கொஞ்சம் அடித்தா கொஞ்சம் ஹைட்டு. நல்லா அடிக்க அடிக்க போய் கருவறையில் உட்காந்துருக்கிற கல்லா கையெடுத்து கும்பிட்றாங்க. ஒரே கல் தானே, நல்லா தான் சொல்லுங்களேன். எவ்வளவு அடி வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்துவார். எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் எனக்கு கொடுத்தார். என்ன மோல்டு பண்ணார். ஜெயில், தகப்பன் மறைவு, சாப்பிட வழியில் வசதியாய்
செல்வ செழிப்பாய் வாழ்ந்த நான் ஒருவேளை உண்ண உணவில்லாமல், என் கணவர் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர், அவருக்கு உண்ண உணவில்லை, போகுது பாருன்னுவாங்க, எப்படி அலையுது பாரு, எந்த ஜாதியில் பிறந்துட்டுன்னு, உடுத்த நல்ல உடை இல்லை. ஆனால் நானும் என் கணவரும் நம்பினோம், என்ன நடந்தாலும் எனக்கு இயேசு மட்டும் போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், சொத்து தரமாட்டோம் நாங்க, வேண்டாம், அத்தனை கோடி சொத்துக்களை பிடுங்க நாங்க, வேண்டாம், இயேசு மட்டும் போதும்னு காத்திருந்தோம். கர்த்தர் எங்களை உருவாக்கும் வரை காத்திருந்தோம். இன்னைக்கு 22 வருடம் கழித்து அனைத்து தேசங்களிலும் எங்களை கொண்டு போய், அனைத்து ஊழியங்களிலும் எங்களை மகிமைப்படுத்தி, பல நாடுகளில் உயர்த்தி, எந்த தெருவில் என்ன காரி துப்புனாங்களோ அங்கே இருக்கிறவங்க கை எடுத்து வணங்கும்படியாக, அநேகம் பேரை போஷிக்கும்படியாக கர்த்தர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் எதிர் நிற்கவும் ஜனங்களால் எதிர் பேசவும் கூடாதபடிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்கள் அம்மா தாலியை பறித்த பாவி, நாங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா தான் என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாங்க ஊழியம் செய்யறதுக்கு. எங்கள் அம்மா சொன்னாங்க, உன் இயேசுதான் உண்மையான தெய்வம். இன்றைக்கும் 22 வருஷமாக ஒரு சொந்தக்காரன் கூட எனக்கு இல்லை, என்னை யாரும் ஏற்றுக்கல, வராத தீட்டுப்பட்டுடும்னாங்க. ஆனால் உலகம் முழுவதிலும் என் மகனுடைய திருமணத்திற்கு சாம் சுதாகர் தான் பின்னால் நின்னாரு. அத்தனை கூட்டத்தை கர்த்தர் எனக்காய் கிறிஸ்தவர்களை கொண்டு வந்தார். ஒரு சொந்தக்காரன் கூட என்னை ஏற்றுக்கல, எந்த சொந்த பந்தமும் இல்லை, என் தங்கச்சி தம்பி தான். ஆனால் கர்த்தர் என்னை ரொம்ப நல்லாவே வச்சிருக்கார். ஹல்லேலூயா. என்னுடைய வைராக்கியம், என் கணவருடைய வைராக்கியம், என்ன நடந்தாலும் இயேசு மட்டும் போதும். சொல்லுங்களேன், ஒன்றுமே இல்லைனாலும் அவர் போதும், எல்லாமே கொடுத்தாலும் அவர் போதும். இதுக்கு அடுத்து கேட்கணுன்னா நீங்கள் பல மணி நேரம் காத்திருக்கணும். தேவனுக்கு சித்தமானால் அந்த ஜெயில் சாட்சியை இன்னொரு முறை பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களை விரோதிக்கிறவர்கள் எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் தரும். அப்படியே எழுந்திருக்கலாம். நேரம் கடந்து போயிடுச்சு, அப்படியே எழுந்துருங்க. ஒரு நிமிஷம் பேசாதீங்க, திரும்பாதீங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற நேரம், உங்களை முகமுகமாய் பார்க்க போகிறார். பணமோ பதவியோ படிப்போ ஜாதியோ மதமோ உதவாதுங்க. கர்த்தர் மட்டும் இருந்தாதான் உனக்கு அற்புதம் நடக்கும். இந்த ஸ்தலத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. சிறைச்சாலை எனக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தது. ஜாதி வைராக்கியமுள்ள என்ன மாத்துச்சு. இந்த இடத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரே, எங்களை விரோதிக்கிறவர்கள் எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கும் ஞானமும் எனக்கு வேணும். என் கணவருக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், என் கூட பிறந்தவங்களுக்கு வேணும். கம்பெனியில் நான் ஜெயிக்க வேணும், வேலை செய்கிற ஸ்தலத்தில் நான் ஜெயிக்க வேணும், படிக்க என் பிள்ளைகளுக்கு வேணும், ஊழியம் செய்ய எனக்கு வேண்டும். ஆண்டவரே, அந்த அபிஷேக வல்லமை என் மேலே ஊற்றும் கேளுங்க. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வாக்கும் ஞானமும் உள்ள ஆண்டவரே ஒரு ஆவியின் அபிஷேகம், ஒரு ரீமானியா கரபலகாத்திரமான ஒரு அபிஷேக வல்லமை கடந்து வரதை பார்க்கிறேன். இந்த சபையின் நடுவிலே ஒரு அபிஷேகம் சுற்றுகிறத நான் பார்க்கிறேன். ஒரு அபிஷேகம் சுழலுகிறது, ஒரு சுழல் காற்று போல அந்த அபிஷேகம் சுருளுகிறத பார்க்கிறேன். எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கும் ஞானமும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊற்றுகிறார். ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு அக்கினி அபிஷேகம். இனி உனக்கு விரோதமாய் நோய் நிற்காது, அவமானம் நிற்காது, பிரச்சனை நிற்காது, கோர்ட்டு கேஸ் நிற்காது, மனுஷங்க நிற்க மாட்டாங்க, மந்திர தந்திரம் நிற்காது, அவமானம் நிந்த கேவலம் நிற்காது, எதுவும் நிற்க முடியாது. பணம், குறைவுகள், கடன் எதுவுமே நிற்க முடியாது. உன்னை பார்க்க வர்றவன் உன்னை பார்த்தவனே அடங்கிடுவான். கர்த்தர் சொல்லுகிறார், அபிகாயிலின் அபிஷேகத்தை, அபிகாயிலின் வல்லமையே, எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கும் ஞானமும். சிங்கமாய் இருந்தாலும், கரடி குணமாய் இருந்தாலும், சிங்க குணமாய் இருந்தாலும், ஓநாயின் குணமாய் இருந்தாலும், மாற்றும் வல்லமை உன்னிடத்தில் உண்டு, மாற்றும் சக்தி உனக்கு உண்டு. உன்னால முடியும் தான்.
சத்துருக்கள் மத்தியில பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்றைக்கு வந்த வண்ணமாக அல்ல, போகும்போது சொல்லுங்க, என் பின்னால வாக்கும் ஞானமும் வருது. அது என் கணவருக்கு வேணும், படிக்கிற என் பிள்ளைகளுக்கு வேணும், திருமணமான வாலிப பெண்களுக்கு வேணும், என் சகோதர சகோதரிக்கு வேணும், வேலை செய்கிற இடத்துல கம்பெனி ஓனர் முன்னால் நான் நிற்க வாக்கு ஞானமும் வேணும், நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு வாக்கு ஞானமும் வேணும். வாக்கு ஞானம் இருந்தால் முகத்தில் தெரியும். முகத்தில் தெரிஞ்சா இந்த முகத்தை பார்க்குறவன் பயந்து நடுங்குவான், இந்த முகத்தை பார்க்குறவன் நடுங்குவான், இந்த முகத்தை பார்க்குறவன் பேச பயப்படுவான். இவனிடத்துல ஏதோ உண்டு, இவனிடத்துல ஏதோ உண்டு, இவனுக்கு விரோதமாக நிற்கக்கூடாதுன்னு கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். நிறைய பேர் வேதனையோடு இருக்கீங்க. கர்த்தர் நிறைய பேருக்கு சொல்றார், வாக்கியம் ஞானத்தையும் நீ பெற்றிருக்கிற, இப்ப அதே இடத்துக்கு போ. சத்துருவை பார்த்து பயப்படாத, பிரச்சனையை பார்த்து பயப்படாத, போராட்டத்தை பார்த்து பயப்படாத, பிசாசை பார்த்து பயப்படாத, நோயை பார்த்து பயப்படாத, இப்ப அதே இடத்துக்கு போ. உனக்கு முன்னால் எதிர் நிற்கவும் எதிர் பேசவும் கூடாத வாக்கம் ஞானத்தையும் கொடுத்திருக்கிற, நீ ஜெயம் கொள்ளுவாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அப்படியே வந்த ஒவ்வொருவரையும், முக்கியமாக இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் பொறுப்படுத்தி செய்த ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரனையும் ஆண்டவரே இந்த சபையையும் ஒரு அபிஷேக வல்லமையினால் நிரப்பியிருக்கிறேன். அப்படியே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தனோடு பேசினதற்காக நன்றி அப்பா. இந்த உலகத்தில் நாம் போராடுவதற்கு, இந்த உலகத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு வாக்கையும் ஞானத்தையும் தெய்வீக கிருபைகளை கொடுக்கும்படியா நன்றியோடு ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய தயவை பெற்றுக்கொள்ளுங்க. டாடி என்ன டச் பண்ணுங்கப்பா, என்ன டச் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்குள்ள ஆண்டவரே அப்பா தெய்வீக வாக்கு ஞானம் எனக்குள்ள வரட்டும், என் குடும்பத்துல வரட்டும், என் பிள்ளைகளுக்குள்ள வரட்டும், என்னுடைய சபையில வரட்டும். ஓ ரீபா கரமாதில ரபா பாபா. நன்றியோடு 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 receive the power. ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்களே. தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர் ஒரு புயலை போல உங்களோட ஒப்பு பண்ணுங்க, ஒப்பு பண்ணுங்க, ஒப்பு பண்ணுங்க. ஓ நன்றி 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 நன்றி. ஓ நன்றி அப்பா. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்காக உங்க வாழ்க்கையில் அனுபவித்த போராட்டங்கள் தெரியும். கண்ணெதிர தகப்பனார் மரித்து போனது, இயேசு வருவதற்கு முன்பதாக தகப்பன் தான் அவர்களுக்கு தெய்வமா இருந்தார். அந்த கண்கண்ட தகப்பனாகிய தெய்வம் இயேசு வந்தது பிறகு மரித்து போன போதிலும் இயேசுவை விட்டு விடாதபடி சகோதரி கர்த்தருக்காக வைராக்கி பாராட்டினாங்களே. என் அன்புக்குரியவர்களே, நாம கூட பல நேரங்களில் இந்த உலக சிற்றின்பங்களுக்காக, உலக பாசங்களுக்காக, உலக மனிதர்களுக்காக ஆண்டவரை துச்சமென தூக்கி வீசிடுறோம். எனக்கு ஜீவனுள்ள சாட்சி கர்த்தர் அன்பு சகோதரியை கொண்டு வந்து நம்மோடு பேசினார். உலகத்துல எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருக்கணுமோ அப்படியெல்லாம் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்பா கை கட்டி வேடிக்கை பார்க்கறாங்க, அம்மா பார்க்கறாங்க, டாக்டர் வேடிக்கை பார்க்கறாங்க, யாரும் உதவி வரல. கர்த்தர் தான் வந்தார். ஆமென். அந்த ஜீவனுள்ள தெய்வம் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அன்பு சகோதரி பயன்படுத்தினது போல உங்களையும் வருகிற நாட்களில் பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சிங்கங்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெரிய மனிதனா இருந்தாலும் சரி, அவர்களை மனமாற்றத்திற்குள்ளாய் நடத்துகிற வாக்கையும் ஞானத்தையும் கர்த்தர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஓ நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க கையை உயர்த்தி.
நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் என கையை உயர்த்தி நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், என் கர்த்தருக்காக எதையும் விட்டு விடுவேன், எதற்காகவும் என் ஆண்டவரை விட்டுவிட மாட்டேன். நாம சிறகலை பார்க்கலாம். அல்லேலூயா. என் ஆண்டவருக்காக எதையும் விட்டுடுவேன், எதற்காகவும் என் ஆண்டவரை விட மாட்டேன். ஆமே. அந்த வைராக்கியம் தான் நம்மளை இன்னைக்கு உயர்த்தி நிறுத்தம். ஆமே. சிறகலை பார்க்கலாம். அல்லேலூயா. பணம் இருந்தாலும் பணம் இல்லாமல் போனாலும், வியாதியில் இருந்தாலும் வியாதி இல்லாமல் போனாலும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியம் நம்பிக்கை நமக்கு தேவை. ஆமே. கர்த்தர் நம்மோடு பேசினார். அவருடைய வைராக்கியமுள்ள வார்த்தைகளை கொண்டு நம் இருதயத்தை நிரப்பி இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள சாட்சியை கொடுத்திருக்கிறார். இதற்கு மேலே நம்ம வாழ்க்கையில் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது? ஒரு ஜீவனுள்ள சாட்சி நம்ம கேட்டோமே. கர்த்தர் நம்ம வாழ்க்கையும் கர்த்தருக்காக வாழ நம்ம ஒப்பு கொடுக்க கர்த்தர் பலனை தருவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம். நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். அவங்க சாட்சியில் அவங்கள அந்த ஜாதி வைரத்தில் இருந்தாங்களா? இன்னைக்கு அந்த ஜாதியெல்லாம் உடைச்சி நீங்கள் பிரேக்கப் பண்ணியிருக்கிறீங்க அல்ல? ஆமாம், அவங்க பிரேக்கப் பண்ணி ஜாதி கோட்பாடே இல்லைன்னு சொல்லி தான் இவங்களோட இல்லற வாழ்க்கையை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமை. சிலங்களை பார்க்கலாம். கர்த்தர் பெரியவர். ஆமே. அருமையான அன்பு சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து பயன்படுத்தினார். இவர்களை நமக்கு பாருங்கள், காத்திருந்து பெற்றுக்கொள்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் பெரிய நன்மைகளை செய்து இன்றைக்கு அன்பு குடும்பத்தை கொண்டு வந்து வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்தார். தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமாக உங்களோட ஃபுல் சாட்சி கேட்கறதுக்கு ஒரு நாள் நாங்கள் நம்ம அழைப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமே. ஹல்லேலூயா. ஆமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் போற்றி இப்பொழுது பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பு பாடல் பாடுவாங்க. அதை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல் பாடுவாங்கள்ல. 2 பாட்டா ஒரே பாட்டை பாடிடுங்க. 2 கிளப் பண்ணி பாடுங்க. பெண்கள் எல்லாம் வந்து உங்கள் டாக்டர் பாடுறாங்களா? சரி சரி சரி. ஓகே. அருமையான சகோதரனுடைய மகள் பேர் மருமகள் சித்தாராவா? சித்தாரா. அவங்க ஒரு ஸ்பெஷல் பாட்டு பாடுவாங்க. அதை தொடர்ந்து நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்க. அப்போ காணிக்கை எடுக்கப்படும். வாங்க, முன்னாடி வாங்க. கர்த்தர் நல்லவர். அதைத் தொடர்ந்து நீங்கள் சகோதரிகள் எல்லாரும் உங்களுடைய பாடலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மைக் ஒன்று கொடுத்துருக்கு. போதா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு பருப்போடு பக்திகளை என் சிறையாக சுமந்து ஒரு பருப்போடு
எதிரேசரே எதிரேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எதிரேசரே எதிரேசரே என் நினைவாய் இருப்பவரே கைகளை தட்டி சிறப்பு சிறப்பு நல்ல பாடின ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்பட்டும் அருமையான அன்பு சகோதரி டாக்டரேட்ல உங்களுடைய மருமகள் ரொம்ப வாழ்த்துக்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக.